எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புமாக இருக்கும் பரிசுத்த தகப்பனே, இந்த காலையில காமுக்கு நன்றி ராஜா. நீர் எங்களை ஆசிரியரையும் பலப்படுத்தும். இந்த ஞாயிறு காலை ஆராதனை கொடுக்கத்தாவே நாங்கள் பங்கெடுக்க முடியாத சேர்க்கிறதுக்காக நன்றி. நாங்கள் அனைவருக்கும் கொடுக்கத்தாவே இதுல பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே உம்முடைய நாமத்தை தொழுது கொள் வண்ணமாக சரியான தேவ செய்தியை கேட்கும் வண்ணமாக நீங்க கிருபை செய்யுங்க. அனைவருடைய மனதிலும் இருங்க. உங்களுடைய ஆவின் பிரசனம் இருப்பதற்கு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாவற்றையும் எங்களுக்காக மற்றும் இந்த இயேசு நாமத்தை கேட்கறதுனால பிதாவே ஆமேன். நம்ம ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக பாடல் பாடலாம். துதிக்கு பாத்திர மகிமை எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கு எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கு எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கு எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். வேலனுள்ளவன் வேலனற்றவன் வேலனுள்ளவன் வேலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம்.
மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மேலனுள்ளவன் மேலனற்றவன் மேலனுள்ளவன் மேலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். Yes, Vijay. Vijay, you are in mute. Vijay? Thank you, James, for unmuting. I was muted by the host. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. நம்ம எல்லோருமே இந்த காலை நேரத்துல சந்தோஷமா இருக்கிறோம் நான் நம்புறேன். நம்முடைய விசுவாசமே நம்மை படைத்த இந்த உலகத்தை படைத்த எல்லாவற்றுக்கும் மேலான ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம அதற்காகவே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டியதா இருக்கிறது இல்லையா? எத்தனை விஷயங்கள் நேர்ந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் நாம் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசம் நமக்கு அந்த ஒரு திருட பலனை கொடுக்கும். அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது இல்லையா? இப்ப கூட பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல எல்லோருமே ஒரு பயம், திகில் மற்றும் ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை, நம்மை சுற்றி இருக்கிற ஒரு பயமான சூழ்நிலை, ஒரு நிலையான சூழ்நிலை இல்லாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே அந்த ஒரு திருட நம்பிக்கை உடைந்து போகிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. இல்ல நம்முடைய மனசுல ஏதோ ஒரு வழிகள் இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சவர்கள், நமக்கு சொந்தமாக இருக்கிறவர்கள், நம்முடைய நண்பர்கள், அப்படி பார்க்கும்பொழுது எவ்வளவு ஜனங்களுக்கு பல ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சோகமான செய்திகளை நாம கேட்கிறோம். நான்
கொரோனாவை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னொரு விஷயம், அப்படி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம், நாம் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. சபை எப்போதான் ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்மில் பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போ சபை ஆரம்பிக்க போகிறார்கள் என்று பல பேர் கேட்கிறாங்க. எப்போ ஆரம்பிக்கிறோம், எப்போ இந்த ஒரு நிலைமை சரியாக மாறும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எது மாறுதோ இல்லையோ, நம்முடைய சூழ்நிலைகள் மாறுதோ இல்லையோ, நம்முடைய தேவன் மாறப்போவதில்லை இல்லையா? நம்முடைய தேவன் அதே தேவனாகத்தான் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய தேவன். ஒரு வசனத்தோட இந்த ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் நான் படிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் இல்லையா? பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. நமக்கு எந்த ஒரு பயம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் தேவன், நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடனே இருக்கும் பொழுது நமக்கு எதற்கு பயம் இல்லையா சகோதர சகோதரிகளே? நம்மை படைத்த தேவன் சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் எப்பொழுதுமே ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வலது கை, அவருடைய கரங்கள் அவ்வளவு வல்லமையான கரங்கள். அந்த வல்லமையான கரங்கள்ல உங்களை தாங்குறேன், உன்னை தாங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு உற்சாகமான ஒரு வசனம் இல்லையா? இந்த ஒரு உற்சாகமான வசனத்தை எப்பொழுதுமே நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம், ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்போம். இன்று காலையில் உங்களை எல்லாரையும் வருக வருக என்று விசேஷமாக இந்திய கிறிஸ்துவ சபையின் சார்பாக வரவேற்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பெங்களூர் சவுத் ரீஜன் நீங்க எல்லாருமே எப்பொழுதுமே கூடிக்கொண்டிருக்கிறோம். ஒசூர் சபையாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். விசேஷமாக இன்றுதான் நம்மோடு கூட சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பாண்டிச்சேரி சபையினரும் இருக்கிறார்கள். பாண்டிச்சேரி சபையில் இருக்கும் ஒவ்வொரு சீஷர்களையும் வருக வருக என்று விசேஷமாக வரவேற்கிறேன். என்று உங்களை எல்லாரும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம், மிகவும் சந்தோஷமாக இருக்கு. புது முகங்கள், புது சகோதர சகோதரிகளை பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பம் எவ்வளவு பெருசு இல்லையா? இந்திய கிறிஸ்துவ சபை எப்படி புதிதாக பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான நாளில் நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து வைப்போம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக எந்த வார்த்தை வந்தாலும் அதை கேட்டு அப்படியே விட்டு விடாமல் அதை நாம் அப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்வோம். அப்படியாக தேவ செய்தி மற்றும் விருந்து இரண்டையும் நமக்கு போதிப்பவர் விசேஷ விருந்தினர் இருக்கிற சிறப்பு விருந்தினர் நம்முன் இருக்கிறார். அவர் பிசி சகோதரர். பிசி சகோதரர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிசி சகோதரர் தான் இன்று தேவ செய்தியை நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆமீன். நாம் இந்த ஒரு கூட்டத்துக்கு சித்தமாக முன் செல்வோம். You can pray. ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, தேவனே, இந்த ஒரு காலை நேரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ விசேஷமாக ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை கூட்டத்திற்கு எங்களை நீங்கள் வரவழைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ தேவனே, நாங்கள் உம்முடைய நாமத்தை போற்றவும் புகழவும் ஆராதிக்கவும் எங்களை தேவனே ஒரு பொழுதும் தேவனே சோர்ந்து போகாமல் இருக்க எங்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை சொன்னது போல நீங்கள் எங்களுடைய வலது கரத்தை பிடித்துக் கொண்டு தாங்குகிறீர்கள் தேவனே. அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறீர். பயப்படாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. இதோ உங்களை விசுவாசித்து தான் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இருக்க எங்களை தேவனே ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இதோ கேட்க போற வசனங்கள் தேவனே எங்களுடைய காதுகளில்
தேவனே விழவும் மற்றும் எங்களுடைய இருதயத்தை மாற்றவும் உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. கேட்டு அதை விட்டுவிடாமல் தேவனே அப்படி நாங்கள் நடந்து கொள்ள ஆசீர்வதியுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Jaykumar bro, please unmute. சகோதர சகோதரிகளே, எல்லாரும் இன்னைக்கு மூத்த குடிமக்கள் தினம், சீனியர் சிட்டிசன் டே அப்படின்னு பாத்துரு இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல சில சீனியர்ஸ்க்கு என்னது விசஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ காமிக்க போறேன். நம்ம மூத்த குடிமக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஞாபகம் வர்றது யாரு? நம்ம அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, வேற ஆன்டி அங்கிள்ஸ் இவங்களாம். நிறைய பேர் வீட்டுல பார்க்கும்போது அவங்க என்னன்னா, அவங்களுடைய தேவைகள் என்ன இருக்கும்? முடிந்த அளவு யாராவது பேசுவாங்களா, அக்கறை கொள்வாங்களா, நல்லா இருக்கீங்களா கேட்பாங்களா? அவங்கள்ட்ட நம்மள மதிக்க மாட்டாங்க. அவங்களோட என்ன அதிகமா என்ன இருக்குன்னா, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களே, என் பையன் மதிக்க மாட்டான், என் மகன் மதிக்க மாட்டான், என் மருமகன் மதிக்க மாட்டான், மருமகன் மதிக்க மாட்டான், பேர பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டேங்குது. ஓரமா உட்காரு பாட்டி, சும்மா இரு பாட்டி, என்ன பாட்டி, தெரியும் பாட்டி, உனக்கு தெரியாது பாட்டி, தாத்தா உனக்கு தெரியாது தாத்தா. இப்படிதான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கனால யாராவது நம்மள்ட்ட ஆறுதலா, என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா, தாத்தா நல்லா இருக்கீங்களா, அங்கிள் நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி. சோ இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறோம், எப்படி வெளிநாட்டுல எல்லாம் அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எந்தெந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அதை பார்த்த பிறகு நம்மளும் உற்சாகம் கொண்டு கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிற அங்கிள் ஆன்டிஸ், தாத்தா பாட்டி, இல்ல மாமா அத்தை, வேற அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்க யாராவது இருந்தாங்கன்னா ஒரு வார்த்தை, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, எப்படி சாப்பிட்டீங்க, அந்த மாதிரி சில கரிசனையுள்ள வார்த்தைகள் இன்னைக்கு பேசி அவங்களை உற்சாகப்படுத்தி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அது எப்படி வெளிநாட்டுல எந்த அளவுக்கு அவங்க உற்சாகமா பண்றதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see. பாருங்க தாத்தா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆடுறாரு. It's more blessed to give than to receive. Yes, born to be blessed, born to be a blessing. நான் இல்ல இந்த பாட்டிங்களா ஒரு 84 வயசு. Blessed to give than to receive. Born to be blessed. We are born to be a blessing. It's more blessed to give than to receive. Yes, we are born to be blessed, born to be a blessing. It's more blessed to give than to receive. Give and to you shall be given. When you give, give us unto the Lord. Good measure, present, shaken together, running over will be poured in your lap. Cast your bread on the water. After many days you'll find it again. When you give, don't look unto men, 'cause your help comes from the Lord. Born to be blessed, born to be a blessing. It's more blessed to give than to receive.
ஒரு அருமையான வீடியோ இல்ல. கண்டிப்பா நம்ம எல்லாருமே உறுதிமொழி எடுப்போம். இன்னைக்கு நம்மளுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் யார் அங்கிள் ஆன்டிஸ் இருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்ம வந்து அவங்கள உற்சாகப்படுத்துவோம், அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம், அவங்கள நல்லா பண்ணுவோம்னு இந்த மூத்த குடிமக்கள் தின அன்னைக்கு நம்ம எல்லாம் உறுதிமொழி எடுக்கலாம். நம்ம இந்த பாடலோட நம்ம தொடர்ந்து நம்ம தேவனுடைய ஆராதனை இருப்போம். ஓகே, மாலை வணக்கம் மறுபடியும் சகோதர சகோதரிகளே. காலை வணக்கம் ப்ரோ. காலை வணக்கம். ஆமென். ஓகே, so hope you all are awake. நீங்க எல்லாருமே கடவுளை ஆராதிக்கிறதுக்கு இந்த காலை வேளையில நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். so டெஃபினட்டா நீங்க எல்லாம் பாடல்கள் மூலியமாகவும் வெல்கம் மூலியமாகவும் உற்சாகம் அடைஞ்சிருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் பாண்டிச்சேரி சபையும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்.
Amen. Let's give a round of applause once again. So thank you so much, Pondicherry Church, joining. எங்களுக்கு வந்து கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு நாங்க பாண்டிச்சேரி சபை வந்து நாங்க அட்டென்ட் பண்ணோம், நானு எங்க குடும்பம். such a great joy. Okay, so பாண்டிச்சேரி சபையில ஓகே, ஸோ அங்க பார்க்கும் பொழுது, ஆராதனையில பார்க்கும் பொழுது கொஞ்சம் சகோதர இருந்தாலும் அன்பு வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஓகே, ஸோ அவங்க அரவணைப்பு, அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய we are so blessed. நாங்க 2 days இருந்தோம் அந்த இடத்துல. Thank you so much, Pondicherry Church, for your love. Okay, so I wanted to welcome a special guest among us. ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர். ஓகே, ஸோ பிசி சகோதரர். ஓகே, அநேக பேருக்கு தெரியும் அவரு. ஓகே, ஸோ ஐ வாண்ட் பிசி பிரதரையும் ரத்னா சிஸ்டர் அவங்க குடும்பத்தையும் வருக வருக என நாங்க இந்த சமயத்துல வரவேற்கிறோம். அவன் டெஃபினட்டா பிசி பிரதரை வந்து நான் சிங்கிளா இருக்கும் போதுல இருந்து அவரை நான் பார்த்துன்னு இருக்கிறேன். இன்னைக்கு திருமணம் ஆகி 2 பசங்க இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நான் சிங்கிளா இருக்கும் போது கூட இருந்து அவரு கூட பார்த்து அவரு கூட ஃபெலோஷிப் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிசி பிரதர் வந்து அநேக காரியங்கள் கடவுளுக்காக செய்திருக்கிறாரு, செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அவரை பத்தி சொல்லணும்னா அநேக விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலாம். ரைட், ஸோ டெஃபினட்டா பிசி பிரதர் வந்து ஒரு மருத்துவரா இருந்து, ஓகே, நியூயார்க் சிட்டிக்கு போய் அங்க வேலைக்காக போய் அங்க வந்து தேவன் அறிந்து கொண்டு, ஓகே, ஸோ 1991ல நியூயார்க் சிட்டில அவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்து the young man filled with a dream அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இளைய நபர் ஒரு கனவுகளோட நியூயார்க் சிட்டிக்கு போய் சம்பாதிக்கணும், பேரு புகழ் வரணும்னுட்டு. ஆனா அங்க வந்து தேவனுடைய வாழ்க்கையை மாற்றி மறுபடியுமே இந்தியாவுக்கு திருப்பப்பட்டார். அவன் தேவனால. ஸோ டெஃபினட்டா நான் வந்து பிசி பிரதரை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் அவர் செய்திருக்கிறாரு. நம்ம இந்தியாவுக்கு வந்து அவர் டெல்லிக்கு வந்து டெல்லியில சேவை செய்தாரு. அப்புறம் சவுத் இந்தியால வந்து அநேக இடத்துல வந்து சேவை செய்திருக்கிறாரு. பெங்களூர், சென்னை, மறுபடியும் பெங்களூர், தென் ஓகே, ஸோ பெங்களூர் சவுத் ரீஜன்ல வந்து டெஃபினட்டா நிறைய பேருக்கு, அநேக பேருக்கு வந்து சகோதரா இருந்துக்கிறாரு, நண்பரா இருந்துக்கிறாரு, தகப்பனுக்கு தகப்பனா இருந்துக்கிறாரு. அநேக பேர் அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்துக்கிறீங்க. அவன் அண்ட் ஈவன் நான் இப்ப கூட நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய உற்சாகம், தேவனுடைய சேவை வந்து கொஞ்சம் கூட நிறுத்தல. அவரு தொடர்ந்து அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். அவன் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்து கொண்டு, நான் அதுதான் பார்த்தேன் பாண்டிச்சேரி சர்ச்சில் அவரை பார்க்கும் பொழுது. அவர் வந்து இன்னும் தொடர்ந்து அநேக காரியங்கள் செய்யணும் கடவுளுக்காக. அவரும் ரியல் அப்ரிஷியேட் ரத்னா சிஸ்டர் supporting PC brother. Amen. And for the mission of God, கடவுளுடைய சேவைக்காக, கடவுளுடைய ராஜ்யத்தில் அநேக காரியங்கள் செய்யறதுக்காக ரத்னா சிஸ்டர் உறுதுணையா இருந்து அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து நிறைய இட் இஸ் அ கிரேட் ஜாய் டு ஹியர். இன்னைக்கு வந்து பிசி பிரதர் மூலியமா கடவுளுடைய வசன கேட்கறதுல ரொம்ப நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்துல வித்தவுட் டிலே நம்ம வந்து பிசி பிரதருடைய கரங்களை நம்ம படிக்கலாம். So welcome PC bro and Ratna sister. Will give it over to you. Thank you so much. நாங்களா உங்க கூட வந்து சகோதரிகளா கலந்து கொள்வது ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஓகே, அண்ட் சொன்னாங்க ரொம்ப ஊழியம் செய்யறேன் அப்படி இப்படின்னு. வயசாக கொஞ்சம் அதே இது இருக்குதானா இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாகுது. என்னுடைய மனைவி எங்க இருக்காது, அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு மினிஸ்ட்ரி. தேங்க்யூ. ஏதாவது நான் ஏதாவது ஊழியம் செஞ்சேன் அப்படின்னா திருமணமாய் கட்டாயம் என் மனைவிக்கு அதுல பெரிய பங்கு இருக்கு. அவங்க பெண்கள் ஊழியத்தை அருமையாக செஞ்சு, அப்கோர்ஸ் ஷீ இஸ் ஃப்ரம் கர்நாடகா, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். டாண்டலி என்ற ஊரிலே பிறந்து கதக் என்ற ஊரிலே அவர்கள் சீஷராகி அங்க ஊழியம் செஞ்சு, பெங்களூருக்கு வந்து ஊழியம் செஞ்சு, அப்புறம் எங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம்
சென்னையில ஊழியம், மறுபடியும் பெங்களூர் ஊழியம். இப்போ நாங்க பாண்டியில இருக்கிறோம். ஓகே, மைசூர் ரோட்ல இருந்தபோது மைசூர் மினிஸ்ட்ரியும் அன்பு செலுத்த கூட ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தாரு, KGF. ஸோ இதெல்லாம் வந்து மறக்க முடியாத நினைவுகள். ஆண்டவருக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி அனுபவங்கள் தான். நினைவுகள் சொல்றத அனுபவங்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில அனுபவங்கள் இருக்கு இல்லையா? நல்ல நல்ல அனுபவங்கள் ஆண்டவருக்குள்ள. அதற்காக ஆண்டவருக்கு நாம் எல்லோரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஓகே, மெசேஜுக்கு போறதுக்கு முன்னால ஜெபித்துருவோம். எல்லா வளையும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் அருமையான இந்த நாளை நீ தந்ததற்காக பாண்டிச்சேரி அண்ட் கோரமங்கலா ரிஜன் தமிழ் மினிஸ்ட்ரி ஆக சேர்ந்து நாங்கள் இன்று வழிபடுவதற்கு நீர் கொடுத்த பாக்கிக்க நன்றி. நீர் தரப்போ வசனங்கள் நீரை ஆசீர்வதித்தாரும். எங்கள் வாயின் வார்த்தைகளும் உள்ளத்தின் சிந்தனைகளும் சமூகத்திலே ஏற்றதாக இருக்குமா நீரை ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசுவின் நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஓகே, screen sharing. I'll go to screen sharing. Share screen. ஸ்கிரீன் தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா சொல்லுங்க. நம்முடைய எதிர்கால நம்பிக்கை நமக்கு நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்கால நம்பிக்கை நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு தலைப்பாக இருக்கிறது. என்ன அது என்ன எதிர்கால நம்பிக்கை? வாட் இஸ் ஹோப் அப்படின்னா எதிர்கால நம்பிக்கை தான். There is a beautiful, ரொம்ப அழகான ஒரு கனெக்ஷன் நம்முடைய விசுவாசத்துக்கும் நம்முடைய எதிர்கால நம்பிக்கைக்கும் அழகான ஒரு கனெக்ஷன் எபிரேயர் 11:1 இருக்கு. விசுவாசமானது நம்முடைய உறுதி, காணப்படாதவன் நிச்சயம். ஓகே, நாம் நம்புறதுல நம்ம விசுவாசமா இருக்கிறோம். எப்படின்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல எங்க அனுபவம் பாண்டிச்சேரியில நிறைய ஜபிச்சோம். இந்த கொரோனா டைம்ல பயங்கள் நிறைய பேர் திடீர்னு சிக்கானாங்க. அவங்களும் பெண்களும் ஆண்களுமாக குரூப்பா இருந்து ஜபித்தோம். கடவுள் கிரியையை பார்த்தோம். அதை பார்க்கும் பொழுது விசுவாசம் இன்னும் வளருது. அடடே, கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்கிறாருப்பா அப்படின்னு இன்னும் விசுவாசம், நம்ம தொடர்ந்து ஜெபிப்பான், தொடர்ந்து ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? சோ நம்பப்படையும் உறுதியா இருக்கு. ஆமா கேட்டாரு, அப்ப இன்னும் கேட்பாருன்னு ஒரு உறுதி இருக்கு. காணப்படாத நிச்சயமா, ஏன்னா நம்ம இன்னும் காணப்படாத நிச்சயம் என்ன? அதான் வந்து எதிர்கால நம்பிக்கை. அது நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே, அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்ல போனா, என் பையன் வந்து காலேஜுக்கு போறான்னு ஒரு அப்பா நினைக்கலாம். காலேஜுக்கு போய் படிச்சு நல்லா வரணும் அப்படின்றது அவரு விசுவாசம். நல்லா படிச்சு காலேஜுக்கு போய் நல்லா வரணும் அப்படின்றது அவருடைய விசுவாசம். அவன் சேர்க்க போற காலேஜ்ல அவங்க சொல்றாங்க, டெஃபினட்டுங்க, இங்க காலேஜ் சேர்ந்தவங்க எல்லாருக்கும் இங்கே வந்து கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணி வேலை கொடுத்துருவாங்க, அது நிச்சயங்கன்றாங்க. அது நடக்கல, இன்னும் இப்பதான் காலேஜ்ல சேர போறான் ஃபர்ஸ்ட் இயர். ஆனா அவங்க சொன்ன உடனே அந்த எதிர்கால நம்பிக்கையினால் சந்தோஷமா அப்பா வந்து தன் பிள்ளைய அங்க சேர்க்கிறாரு. ஓகே, அதான் ஃபெய்த்துக்கும் ஹோப்புக்கும் இருக்க கனெக்ஷன். ஃபெய்த் வந்து ஜெபத்தை கேட்கிறாரு, ஆண்டவரு இது நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். அதே மாதிரி அங்க போய் அஷூரன்ஸ் கொடுக்கும்போது கட்டாயம் படிச்சு முடிச்சோன்னா வேலை கிடைக்கும்ன்றது அந்த எதிர்கால நம்பிக்கையில சேர்க்கிறாங்க. ஓகே, சோ இவரு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒலிம்பிக் ஒரு உதாரணம் பார்க்கலாம். நீரஜ் சோப்ரா இல்லையா, நம்ம நாட்டு வீரர். இவர் வந்து ரொம்ப ட்ரைனிங் எடுத்து ஒலிம்பிக்ஸ்ல கலந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும். நம்பினார் நமக்கு எப்படியாவது ஜெயிக்கணும் இந்தியாவுக்கு அப்படின்னு. இவருக்கு மேல ஜெர்மனில இருந்து ஒரு வீரர்லாம் இருந்தாரு. அவர் நல்லா இன்னும் இவருக்கு மேல நன்றாக விளையாடக்கூடியவர். அவர் வந்தாரு. ஒவ்வொருவருக்கும் 6 த்ரோ. ஓகே, 6 த்ரோ இருந்துச்சு. அந்த 6 த்ரோல இவருக்கு என்ன வரும்னு கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கும்னு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆனா மெடல் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு நிச்சயம் இல்லை இல்லையா? நம்பினார், விசுவாசம் இருந்துச்சு. அவர் எப்படி குறி வைக்கிறாரு பாருங்க. அப்படி தம் பிடிச்சு வாயலாம் அப்படி மூச்சு இழுத்துக்குன்னு
அடுத்ததுக்கு போனார். ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணாரு. எத்தனையோ வேர்ல்டு காம்படிஷனுக்கு எல்லாம் போய் அவரு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி குடும்பத்துல இருந்து தூரம் விலகி தன்னுடைய ஆசா பாசங்களை விட்டு ஒரே ட்ரைனிங்ல இருந்து கோச் சொல்ற மாதிரி செஞ்சு நம்பி விசுவாசிச்சாரு. ஓகே, இப்ப பாருங்க, இந்த படத்துல அவர் த்ரோ பண்ண போறாரு. இன்னும் த்ரோ ஆகல. அந்த ஜாவ்லின் அவர் கையை விட்டு போனாதான் அது எப்படி எங்க போய் இறங்கும்னு தெரியாது அவருக்கு. 6 ட்ரை முதல்ல ட்ரை பண்றாரு, ஒரு லென்த் வந்துச்சு. அப்புறம் அதுக்குள்ள எல்லாருக்கும் ரவுண்டு வருது, மத்தவங்களுக்கு எல்லாம். 2வது இவருக்கு வருது, வெயிட் பண்றாரு. 2வது தூக்கி போட்டாரு, 87 சம்திங் வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் போட்டாரு, கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 டிஸ்குவால் கடைசியில போட்டாரு, அதெல்லாம் சரி வரல. அப்புறம் என்ன பண்றாரு, இன்னொரு மெடல் கிடைக்கல பாருங்க. இந்த அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் தரையில விழுந்து, எந்த கடவுள்கிட்டையும் தெரியாது, பட் அவர் ஜெபிக்கிறவரா இருக்கிறான்னு பாக்குறோம். ஓகே, அவரு ஒரு வேண்டிட்டு இருந்திருப்பாரு, ஆண்டவரே எனக்கு ஆகுமா இன்னைக்கு அப்படின்னு, இல்லையா? கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. நான் வந்துட்டேன் கொஞ்சம், எக்ஸ்கியூஸ் மீ. யா, சோ இப்ப கூட பாருங்க, தரையில விழுந்து இது வரைக்கும் அவர் கிடைக்கல. மெடல் கிடைக்குமா இல்ல மெடல் கிடைக்காம போயிடுமா? மெடல் கிடைச்சா கூட அது வெள்ளியா தங்கமா பிரான்ஸா என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி சூழ்நிலை. ஆனால் கடைசியில எல்லாரும் 6 ரவுண்ட் முடிச்ச உடனே, நீரஜ் நீ போட்ட அந்த 2வது த்ரோ தான் உனக்கு மெடல் கிடைக்குது. அது என்ன மெடல்? கோல்டு அப்படின்னு உடனே அப்பதான் அவருக்கு அந்த மேடையில ஏறி அந்த கோல்ட வாங்கி, ஆஹா என்னுடைய எதிர்கால நம்பிக்கை நிறைவேறியது என்று, இல்லையா? சோ புரிஞ்சுக்கணும், விசுவாசத்துக்கும் எதிர்கால நம்பிக்கை கனெக்ஷன். ஓகே, அதுக்கு தான் அதை காமிச்சேன். நம்மளுக்கு ஒரு கேள்வி. ஓகே, இவரு பங்கு பெற்றார் இல்ல, எவ்வளவோ ட்ரைனிங் அப்புறம் பங்கு பெற்றார். டோக்கியோல போய் 2020 ஒலிம்பிக்ஸ் இந்த வருஷம் தான் நடந்துச்சு கரோனானால. அடுத்தது 24ல பாரிஸ்ல நடக்கும்போது பிரான்ஸ்ல. பிரான்ஸுக்கும் பாண்டிச்சேரி ரொம்ப கனெக்ஷன் உண்டு. ஆங்கிலேயர்கள் பிற மாநிலத்தை ஆழ்ந்து கொண்டிருந்த போது இங்க பிரெஞ்சு மக்கள் தான் இங்க ஆண்டார்கள். இப்ப கூட அவங்க ரொம்ப பாண்டிச்சேரிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் பாண்டிச்சேரிக்கும் பிரான்ஸுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு. அடுத்த ஒலிம்பிக்ஸ் அங்க. ஓகே, இப்போ நீரஜ் சோப்ரா மெடல் வாங்கலன்னே வச்சுக்கலாம், இல்ல கோல்டு வாங்கலன்னு வச்சுக்கலாம், பிரான்ஸ் வாங்கிட்டாரு. அவருடைய விசுவாசம் என்ன சொல்லும்? இன்னும் நான் ஹார்டா ட்ரெயின் பண்ணி அடுத்த 24 பாரிஸ்ல பிரான்ஸ்ல போய் நான் எப்படியாவது கோல்டு வாங்க போறேன் அப்படின்னு அந்த எதிர்கால நம்பிக்கையோட இருப்பான். அவன் தான் வீரன், இல்லையா? விளையாட்டு வீரன். என்ன பண்ணுவாரு? விட மாட்டாரு, விட மாட்டாரு. இன்னும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு நான் அதை அடையிறேன் பார் அப்படின்னு. அவருக்கு இப்பவே கிடைச்சிருச்சு. ஆனா என்ன, அடுத்ததுலயும் நான் வாங்க போறேன்னு இப்போ கிடைச்சதுனால அடுத்ததுலயும் நான் கோல்டு வாங்க போறேன் அப்படின்னு அவரு அந்த இலக்கு அவருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் நிறைய வரும். ஆனால் ஆன்மீகமாக நமக்கு இருக்கும் அந்த எதிர்கால நம்பிக்கைக்கு நம்மளுக்கு ஒரே லைஃப் தான் இருக்கு. அதுல நம்ம கெட்டியா அது பிடிச்சிக்கணும். நிறைய ஒலிம்பிக்ஸ் மாதிரி வராது, ஒரே லைஃப் தான், இல்லையா? முதியோர்கள் தினம்னு சொன்னீங்க. இந்த மாதிரி வயசானவங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் தெரியாது, அடுத்த நாள் எந்திரிப்புமான்னு தெரியாது. அழகா டான்ஸ் ஆடினாங்க, அவங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு டான்ஸ் ஆடலான்னு ஆடுறாங்க, நாளைக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி, இல்லையா? சோ நம்ப முடியவில்லை, ஆனா அதான் உண்மை, வயசானது. பட் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே சான்ஸ், இந்த ஒரு லைஃப் தான் இருக்கு. இதை விட்டுட்டோம்னா அந்த எதிர்கால நம்பிக்கை இப்போ எப்படி நம்ம இருக்கிற அந்த விசுவாசத்துல அடுத்த அந்த எதிர்கால நம்பிக்கைக்கு பதில் வரும், அல்லவா? சோ அதனால நம்ம ஸ்கிரிப்சருக்கு போவோம். இந்த எப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய மெடல் நித்திய வாழ், அதுக்கு தான் நம்ம வெயிட்டிங்ல இருக்கிறோம். முக்கியமா எதுக்கு வெயிட் பண்றோம் அப்படின்னா, தேவனுடைய 2ஆம் வருகை. அவருடைய வருகையின் ஜெனரலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:22-26. ஆதாமுக்குள் எல்லாரும் போல கிறிஸ்துவுக்குள்ளும் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான்.
ஓகே, ஒரு கியூ இருக்கும் போல் இருக்கு. நமக்கு முன்னால் மனுஷவங்களா இருப்பாங்க இல்லையா? பேதுருவுல இருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன். பேதுரு, யாக்கோபு, யோவான், அதுக்கப்புறம் வருவாங்க. இல்ல அதுக்கு முன்னால இவங்களாம் இருப்பாங்களே, மறந்துட்டேனே. மோசே இருப்பாரு, அவருக்கு முன்னால யோசேப் இருப்பாரு, அவருக்கு முன்னால நோவா. டே அப்பா இல்லையா, அவங்களாம் இருக்காங்க. பெரிய எஸ்தரு, ரூத்து, யார் யார் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் வரும். அதான் நம்முடைய எதிர்கால நம்பிக்கை. எனக்கும் அந்த நித்திய வாழ்வு கிடைக்கும். ஓகே, அவன் 23, அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். ஏசாமி அப்புறம் முதற் பலனானவர் கிறிஸ்து. ஆமா, அவர்தான் முதல்ல உயிர்த்தெழுந்தார். அடுத்தது பின் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அது வந்து எதிர்காலம். அவர் உயிரோட வந்துட்டார், முடிஞ்சிச்சு. அது முடிந்த காலம். இப்ப நிகழ்காலத்துல விசுவாசிக்கிறோம். எதிர்கால நம்பிக்கை, உயிர்விக்கப்படுவார்கள் அப்படின்னு. ஓகே, அவருடையவர்கள், அந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேர்டு, அந்த வார்த்தை. அதன் பின்பு முடிவு உண்டாகுமா? அந்த முடிவு யாருக்கு? மீதி ஆட்களுக்கு. அவருடைய ஆட்கள் எடுக்கப்பட்ட பிறகு மீதி ஆட்களுக்கு முடிவு. என்ன முடிவு? அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். கமானே சாமி. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கு போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆளுகை செய்வார். பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். ஓகே, இதோட மீனிங் அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். என்னன்னா, முதற் கனியான சாமி அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததினால் அவருடைய மக்கள், அவருடையவர்கள், அடுத்தது எதிர்கால நம்பிக்கை, உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை. அப்ப அவருடைய மக்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்துட்டா மீதி இருக்கவங்களுக்கு முடிவு. கடவுளுடைய ராஜ்யம் கடவுளுக்கு உரியது. மீதி இருக்கவங்க எல்லாம் என்னதான் அதிகாரம் இருந்தாலும், என்னதான் பிசாசு காரியம் இருந்தாலும், அதுக்கு என்ன வல்லமை எல்லாம் அழிக்கப்படும். அவரை எதிர்த்து கொள்ளுகிற எனிமீஸ் யார்? அது எனிமி. கடவுளுக்கு யாரு எனிமியா இருக்கணும்? என் சொந்த புத்தியில நான் செஞ்சுக்குவேன், நானே என் பைபிள் வாசிக்குவேன், நீ ஒன்னும் எனக்கு சொல்ல தேவையில்ல. இது ஒரு எனிமி, இது ஒரு எதிரி கடவுளுக்கு. இன்னும் சொந்த புத்தி இல்ல. சொந்த புத்தியில யாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறா? சாத்தான் தான் உட்காந்து, பிசாசு வேலை தான் நடக்கும். எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு என் வாழ்க்கையில. அதனால ஆணித்தரமா சொல்லுவேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையா, சாத்தான் வந்து நம்முடைய சொந்த புத்தியில வந்து உட்கார்ந்துக்கிட்டு அலை கழிப்பா. நம்ம ரொம்ப சந்தோஷமா நம்மளுடைய பெருமையினாலும் நம்மளுடைய கூச்ச சுவாபம் எதுவா இருந்தாலும் சரி, இல்ல கோழைத்தனத்தினாலையும் அவனுக்கு அடிமையா இருந்துருவோம், தோத்தாங்குடியா ஆயிடுவோம். ஓகே, அப்புறம் அவர் காலடியில அவர் நம்மளை அழிக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கடைசியாக மரணமும் பெற்றுக்கொள்ளப்படும். மரணத்தோட பிடி போயிடும் அப்படின்னு. அவருடைய மக்கள் எடுத்துக்கொள்ளும் நித்திய ஜீவன். ஆனா மீதி ஆளுங்கள்லாம் அவருடைய பைபிள் படிக்கிறவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. சான்ஸ் கிடைச்சதுன்னா கடவுளை பத்தி கிடைக்கிற சான்ஸ சுவாபம், ஐயோ என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க நினைச்சுக்குவாங்க, ஆயா நினைச்சுக்குவோம், மாமா என்ன, அத்தை நினைச்சுக்குவாங்க, அதெல்லாம் ஒதுக்கி கடவுள் மேல நோக்கமா இருங்க. ஏன்னா வரப்போகிற கஷ்டங்கள் நம்ம நித்திய ஜீவன் அடையாம, அதுக்கு மேல ஒரு ஏமாற்றம் கிடையாது. சாத்தான் ஒழிக்கணும்னு நினைக்கிறான், ஜாக்கிரதையா இருப்போம். இது ஆனா என்னன்னு பாருங்க, இந்த இப்ப பார்த்த சீன் எப்ப ஆக போகுது? இந்த கடைசி காலத்தின் காரியங்கள் எப்ப வரப்போகுதுன்னா தெரியல. இன்னைக்கு நைட்டோ, அடுத்த வாரமோ, அடுத்த வருஷமோ, இன்னும் 10 வருஷம் ஆகுமோ, இல்ல ஒரு நான் செத்த அடுத்த நாள் ஆகுமோ, எனக்கு தெரியல, யாருக்கும் தெரியல. அதனால என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும், விசுவாசத்தோடு வாழணும், எதிர்கால நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும், அதை விட்டுறக்கூடாது. எப்படி நீரஜ் சோப்ரா கோல்டு மெடல் வாங்கினா கூட அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல நான் திரும்பி கோல்டு வாங்க அப்படின்னு நோக்கமா இருக்கு. அது மாதிரி நம்ம விடாமுயற்சி நமக்கு இருக்கணும். நான் அடைவேன், என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்று. ஓகே, சோ எப்போ வரும்னு தெரியல. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருக்கணும். ஏன்னா எப்போன்னு தெரியல, ஆனா காத்திருக்கணும், ஆனா பொறுமை இருக்கணும். இது விசுவாசிக்கிறவங்களுக்கு. விசுவாசி அவங்க தான் அவங்க எனிமே ஆயிட்டாங்க.
இல்லையா? விசுவாசத்தை நான் ஆண்டவரை ஏத்துக்கணும், ஆண்டவர் பிள்ளையா இருக்கணும், சாத்தான் பிள்ளையா தான் இருக்கிறேன் வேணாம் அப்படின்ட்டு அறிக்கையிட்டு பணம் மாறி அவருக்குள்ள வரணும். இல்லைன்னா எனிமிதான், ஆண்டவருக்கு எதிரி. அவர் காலை கீழே மிதிக்க போறாரு. ஐயோகோ அது நமக்கு எதுக்கு? சான்ஸ் கிடைக்கும்போது விட வேணாம். ஓகே, விசுவாசம் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பொறுமையோடு காத்திருக்கணும். ரோமர் 8:24-25 சொல்லுது. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பாருங்க, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு அந்த எதிர்கால நித்திய ஜீவன் நம்பிக்கையில வரணும். ஓகே, அதான் முக்கியம். சிறு பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறீங்க, டீன்ஸ், ஜாக்கிரதையா இருங்க. எதிர்கால நம்பிக்கை என்ன? எங்க அப்பா சொன்னாங்க, எங்க ஆயா சொன்னாங்க, அதனால நான் பைபிள் படிக்கிறேன். இல்லதான், அதுக்கு தான் அப்பா அம்மா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நண்பர் இருக்காங்க, சர்ச்சில் பிரதர்ஸ் இருக்காங்க. ஆனா நீங்க கத்துக்க வேண்டியது, ஏசாமியை விசுவாசிக்கிறேன், அவர் உயிர் தெழுந்தார், என்னையும் உயிர்ப்பிப்பார், எனக்கு நித்திய தருகிறார் என்ற அது எந்த வயசா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கிழமா இருந்தாலும் சரி, கிழவனா இருந்தாலும் சரி, கிழவியா இருந்தாலும் சரி, நம்புங்க. அந்த நம்பிக்கையில ரட்சிப்புக்குள்ள வாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா காணப்படுகிறதை நம்புறது நம்பிக்கை அல்ல, கண்ணால காண்றது நம்பிக்கை இல்லை, எதிர்கால நம்பிக்கை தான் நம்பிக்கை. ஓகே, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது. நான் என்ன பார்த்துட்டே இருக்கிறேன், அப்புறம் என்ன அதை நம்பணும் அப்படின்றாரு. நாம் காணாதை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருந்து வாழணும். ஓகே, அதுதான் ஜெபசிந்தியோடு ஆண்டவரை நம்பி பக்தியான வாழ்க்கை. சோ இதுதான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான புள்ளியாக இருக்கிறது. ஓகே, இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதை. ஓகே, ஒரு சின்ன கதை. ஒருவேளை நீங்க முன்னாலேயே கேட்டிருக்கலாம், கேட்காதவர்களுக்கு இது புதுசா இருக்கும், கேட்டவர்களுக்கு நீங்க மறுபடியும் கேட்க போறீங்க. ஓகே, ஒரு அப்பா பெரிய பணக்காரர், மனைவி இறந்துட்டாங்க. அவர் ஒரே பையன், ரொம்ப பணக்காரரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, உலகத்துல ரொம்ப ஃபேமஸா ரொம்ப அருமையான ஓவியர்கள் அவர்கள் வரைந்த படத்தெல்லாம் ரொம்ப கோடி கணக்கு ஆக்ஷன் எடுத்து வீட்டுல கொண்டு வந்து அழகா ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருப்பாரு, ஆர்ட் கேலரி மாதிரி வச்சிருப்பாரு. ஓகே, அந்த மாதிரி அவர் வாங்கி அதை சேர்த்து வச்சிருக்காரு, பணக்காரரு, ஒரே பையன். அந்த நாட்டுல ஒரு போர் வருது, இந்த பையனுக்கும் நீ ஆர்மியில சேருன்னு அழைப்பு வருது. போறான் தனிப்பா, ஒரே பையன். அவன் சாக்கு சொல்லியிருக்கலாம், எங்க அப்பா வயசாயிடுச்சு நான் வரலன்னு. ஆனா போறான் வீரன். போய் போர்ல பங்கு பெற்றுக் கொள்கிறான். ஒரு சூழ்நிலையில எதிரியால் தாக்கப்படும் நேரத்துல அவன் பக்கத்துல இருக்க அவனோட நண்பன் அவன் காயப்பட்டு விழுகிறான். பக்கத்துலன்னா கொஞ்சம் முன்னால. இவன் என்ன பண்றான், இவன் தப்பிச்சு ஓடி இருக்கலாம். இவன் என்ன பண்றான், ஓடி போய் அவனை தூக்கிட்டு அவனை காப்பாற்றணும்னு வரான். அந்த நேரத்துல இவனை ஷூட் பண்றாங்க, இந்த பையன் இறந்துடுறான். அந்த காயப்பட்டவன் தப்பிச்சுக்கிறான். ஓகே, ரொம்ப அப்பாவுக்கு வருத்தம். ஐயா, எனக்கு இந்த ஒரு பையனும் போயிட்டானே, இவ்வளவு பெரிய ஆஸ்தி, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு வருத்தத்துல இருக்காரு. ஓகே, அந்த வருஷம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவர் வீட்டுல பெல் அடிக்குது. ஓகே, காலிங் பெல் அடிக்குது. போய் திறந்து பாக்குறாரு, ஒரு பையன் மிலிட்டரி யூனிஃபார்ம்ல இருக்கிறான். அவன் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் பார்சலோட நிக்கிறான். என்னப்பா, யார்ப்பா நீ? ஐயா, உங்க பையன் தாயா என்ன காப்பாத்த போய், அடிப்பட்ட என்ன காப்பாத்த போய் அவன் உயிர் விட்டாயா. அவன் படத்தை நான் வரைஞ்சிருக்கேன்யா. ரொம்ப தத்ரூபமாலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உங்களுக்கு கிஃப்டா கொடுக்க வந்தேன் ஐயா. எனக்கு வாழ்வே அவன் கொடுத்தவன் அவன் தான்யா, உங்களுக்கு கொடுத்து எனக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங் அந்த அப்பாட்ட கொடுக்குறான். அத அவரு அந்த கிஃப்ட பிரிச்சு உள்ள பாக்குறாரு. பையனோட படம் இருக்கு, அதையும் பத்திரமா வச்சுக்கிறாரு. கொஞ்ச காலம் ஆகி அவர் இறந்துடுறாரு, யாரு அப்பா. உடனே அதுக்கப்புறம் ஒரு ஏலம் விடுறாங்க. அவர் வீட்டுல இருக்கிற அந்த பெயிண்டிங் எல்லாம் ஏலம். இது உலக பிரசித்தி வாய்ந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இல்லையா. அதனால உலகத்துல இருந்து வெவ்வேறு இடத்துல பிளேன்ல இருந்து இறங்கி மெர்சிடிஸ் பென்ட்ல வராங்க, ஹெலிகாப்டர்ல இறங்குறாங்க, எல்லாம் இறங்குறாங்க. அந்த ஏலத்தோட போற சொல்றாரு, ஓகே ஏலம் ஆரம்பிக்க போறோம். முதல்ல பெயிண்டிங் இதோ இந்த பெயிண்டிங் எல்லாம் ஓனரு அவர் இறந்துட்டாரு, அவரோட பையன் போட்டோ பெயிண்டிங்க அதான் முதல்ல ஆக்ஷன் போறோம்.
அப்படின்னு அதை காட்டுறாரு. என்னடா வந்தவங்க நினைக்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அதெல்லாம் வாங்குறதுக்கு நாங்க கோடிக்கணக்கில் கொடுக்க வந்துடும். இவன் என்னடானா இந்த பெயிண்டிங் என்னமோ பையன் பெயிண்டிங் காட்டுறான். ஏன்னா அது எதுக்கு அப்படின்னு எல்லாரும் அலட்சியமா, என்னப்பா எப்பப்பா நிஜமான ஏலம் ஆரம்பிக்க போகுது? இல்லைங்க இதை முடிச்சுட்டாங்க அப்படின்னு அவரு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. ஏலம் விட்டுறவர். சரி ஏலத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபான்றாரு. யாருமே எடுக்கல, யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒண்ணும் அவ்வளவு ஃபேமஸ் பெயிண்டிங் கிடையாது. அவங்க எல்லாம் ஆஹா ரெம்பிராண்ட் வரைஞ்சது, அவர் வரைஞ்சது, இதெல்லாம் நாங்க வாங்க வந்து இது சீக்கிரம் முடியட்டும், அடுத்தது நம்ம நிஜமான ஏலத்துக்கு போனா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கானுவேன். ஓகே, இவர் கேக்குறாரு யாரு வேணும், யாரு இந்த படத்தை வாங்கிக்கோங்க, வாங்கி மறுபடியும் சொல்றாரு. அதான் விக்கலையே, அடுத்ததுக்கு போப்பான்றாங்க சிலர். இல்லைங்க இதை விக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் எடுக்கணுங்க, 100 ரூபாய் 100 ரூபாய், யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ அந்த இறந்து போன வயதான அப்பாட்ட ஒரு ரொம்ப நாளா ஒரு சர்வெண்ட் இருந்திருக்கான். ஓகே, ஒரு ஊழியக்காரன் அவருக்கு வேலை செஞ்சான். அவன் பாக்குறான், என்னடா அது, அவரும் போயிட்டாரு, பையனும் போயிட்டான், இதை யாருமே வாங்க மாட்டாங்க. ஐயா நான் வாங்கிக்கிறேன், 100 ரூபாய் தானே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு முன்னுக்கு வரான். உடனே 100 ரூபாய் 1 தரம் 2 தரம் 3 தரம்னு அவனுக்கு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அப்பா சரிப்பா நிஜமான ஏலத்துக்கு போலாம் அப்படின்னு எல்லாரும் தயாரா இருக்காங்க. அப்ப இந்த ஏலம் ஒரு சொல்றாரு, ஏலம் முடிந்தது, எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்றாரு. என்னப்பா ஒண்ணுதானே போட்டேன், மீதெல்லாம் எப்போ? இல்லைங்க அந்த அப்பா உயிரிழ வச்சிட்டாரு. யாரு அந்த பையனுடைய பெயிண்டிங்க எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மீதி எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துரு அப்படின்னு. அப்ப பாருங்க அந்த வேலைக்காரனுக்கு அடிச்ச யோகம். அவனுக்கு அந்த விலையுயர்ந்த கோடிக்கணக்கான அந்த பெயிண்டிங் எல்லாம் அந்த அவனுக்கு சொந்தமாயிடுச்சு. வந்தவங்க எல்லாம் என்னங்க இதுன்னு சொல்லிட்டு ஏமாறி போனாங்க. Whoever has the son has all the paintings என்று அந்த ஃபேமஸா சொல்லுவாங்க அந்த ஸ்டோரியில. அந்த மகனை பெற்றவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறார் என்று. ஆன்மீகமா நம்ம கூட இருக்காரு. We have the son of God. இயேசுசாமி இருக்காரு, மனித குமாரன் இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே இருக்கிறது. கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றாரு, எட் நாட் ஐ, நான் அல்ல, எனக்குள் வாழ்கிற கிறிஸ்து தான், அவர் மேல இருக்கு விசுவாசம் நான் வாழ்றேன். நல்லா நினைச்சு பாருங்க, நம்மளால ஒன்னும் ஆகாது. ரட்சிப்பு வர்றது அவரால் தான், வேதத்தை கத்துக்கணும்னு அழைப்பு வர்றது அவரால் தான். அதை விட்டுறவங்க தோத்தாங்குவீங்க. அந்த சான்ஸ் விட்டுறாதீங்க. நல்லா வேதத்தை கத்துக்கிட்டு அவர் தருகிறார் என்று உணர்ந்து நீங்க ஏன்னா உங்களுக்குள்ள அவர் வாழ்றதுக்காக அவர் இந்த முயற்சி செய்யறார். அவர் முயற்சி செய்யறாரு, நம்ம முயற்சி இல்லை. எனக்கு இப்ப வேணாம், இன்னும் 1 வருஷம் போட்டோம், அதெல்லாம் பைத்தியக்காரத்தான். சான்ஸ் வந்துச்சா கெட்டியா பிடிச்சீங்க. நாளைக்கு உயிரோட இருமான்னு தெரியல. உயிர் போச்சுன்னா அவருக்கு எதிரியா நம்ம செத்து போயிடுவோம் இல்லையா? அப்புறம் காலால் நசுக்கப்பட்டு நம்மளுக்கு நித்தியமான நரகம் தான் கிடைக்கும். கஷ்டம்தான், நித்திய வாழ்வு தராரு. அதனால மறந்துடாதீங்க. கிரைஸ்ட் லிவிங் இன் மீ பவுல் சொல்றாரு. நான் இல்லப்பா, அவர் தான் என் கூட வாழ்றாரு. நான் மறைஞ்சிட்டேன், அவர் மேல விசுவாசத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று சொல்கிறார். அவர் தான் நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். Whoever has the son has everything. நமக்கு மனித குமாரன் ஆகிய இயேசு இருக்கிறார், தேவகுமாரன் இயேசு இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்து அவர் வாசம் செய்து நம்மளை வழி நடத்துகிறார். நாமல்ல, அவரே. ஆமென். ஓகே, சோ அவர் வருகையின் கடைசி நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஆனா அவர் வருகிற அந்த தருணம் எப்படி இருக்கும்? அவர் வருகிற தருணம் எப்படி இருக்கும்? ஓகே, 2 பேதுரு 3:10-14. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் சொல்லிட்டா வருவான், ஏன்பா எத்தனை மணிக்கு தூங்குவேன்? இல்லைங்க நாங்கெல்லாம் 8:30 மணிக்கு தூங்குவேன். நல்லா தூங்குங்க, நான் 2 மணிக்கு கதை ஒடிச்செல்லாம் திருடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அவன் வரமாட்டான், திடீர்னு வருவான். நம்ம கொரட்டை விட்டு தூங்கும் போது அவன் பாட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அது மாதிரி கிறிஸ்து இயேசு வர்றதும் திருடன் வருகிறதுமாய் வரும். ஏமாந்து போகாதீங்க, இப்ப இல்லை அப்புறம் பாத்துக்கிறேன். அது மாதிரி தோத்தாங்குழித்தானே இல்லை.
அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்றிருப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமி அதுல கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப நெருப்புக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போயிருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். குட் கொஸ்டின். இப்படி அழிந்து போறதா நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை தேவ பக்தி இருக்க வேண்டும். அதனால ரட்சிப்பின் வாழ்க்கை ஒரு நாடகம் இல்ல. தேவ பக்தியோடு பரிசுத்த நடக்கையோடு வாழ எச்சரிக்கை, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கை வாங்கிக்கணும். தேவனுடைய நாள் சீக்கிரமா வரும்படிக்கு மிகுந்த அவரோடு காத்திருங்கள். ஆவல் எப்ப ஆவலா இருக்கும் இல்லையா? பசியோடு இருக்கும்போது ஆஹா இன்னைக்கு மத்தியானம் கூட இப்ப கூட இவரோட சிலர் காலையில சாப்பிட்டுக்க மாட்டீங்க, எப்ப கூட்டம் முடியும் இப்ப லபக்குன்னு சாப்பிடலாம் அப்படின்னு ஆவலோட இருப்பீங்க. உங்க கவனம் இங்க இருக்காது, அங்கதான் இருக்கும். ஆண்டவர் மன்னிக்கிறார், மனம் மாறிடுங்க. அது மாதிரி அவளோட ஆண்டவருடைய நாளுக்காக காத்திருக்குமா? அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போயிடுமா? கேன் யூ இமேஜின்? நினைச்சு கூட பார்க்க முடியுதா? வானத்தை அண்ணாந்து பார்த்தா ஜன்ன வழியா வானத்தை பாக்குறேன், இது அப்படியே உருகிடுமா? பூதங்கள் அப்படின்னா அந்த உலகம், அந்த மரம் செடி கொடி இந்த பில்டிங் எல்லாம் புட்டகேஸ் எல்லாம் எரிஞ்சு உருகி போயிடுமா? அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய வானமும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய எதிர்கால நம்பிக்கை. புதிய வானங்கள் புதிய பூமி வரப்போகுது, அவரோடு நாம் வாழப்போகிறோம். ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாண்டிச்சேரி, பெங்களூர், தமிழ் உலகத்தில் இருக்கிற குரமங்களா இருக்க பிரியமான சகோதர சகோதரிகளே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்களும் நாங்களும் எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில், நல்லா கவனிங்க, அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். கடவுள் பார்க்கணும், இவன் என் சந்நிதியில் தான்ப்பா வாழ்றான், என்னுடைய சரீரமாகிய சபையில தான்ப்பா வாழ்றான். ஏன்னா கரையற்றவனா இருக்கிறான். அவன் ரகசியமான பாவங்கள்லாம் வச்சு இல்ல, அவன் திருடன் இல்லை, அவன் பொய்க்காரன் இல்லை, அவன் ஊரை ஏமாத்துறவன் இல்லை, அவன் மனைவி அடிக்கிறவன் இல்லை, அவன் ஒழுங்கா இருக்கிறான், ரொம்ப அன்பா இருக்கிறான், நல்லா பாத்துக்கிறான், நல்ல பிள்ளைங்களை வளர்க்குறான். நான் அதுல ரொம்ப வளரணும். பிழை இல்லாதவர்களாய் இருக்கிறான் அப்படின்னா கடவுள் கண்பாரும் சரி, மனிதர் கண்பா அவன் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத. மெயினா கடவுளுக்கு மனுஷன் இன்னைக்கு ஆகானோ நாளைக்கு ஓவானோ அதை விட்டுருங்க. அவர் அவர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும். அது வேலையில இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, நல்ல பேர் வாங்கணும். ஐயோ நான் எவ்வளவு பாவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், போனது போட்டோம், இன்னையில இருந்து இந்த தருணத்துல இருந்து நீ வாழ நீ முடிவெடு. அதான் முக்கியம். இப்ப வேணாம் அப்ப வேணாம்னு சொல்றதெல்லாம் தோத்த முடியும். ப்ளீஸ் டோன்ட் டூ இட். சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி வயசான கிளம்பா இருந்தாலும் மனம் மாறுது. ஏன்னா அந்த நாள் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. அவர் வருகை ஒரு திடுக்கிடும் நிகழ்ச்சி. நம்ம எல்லாம் ஆனந்த மாதிரி. கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம நாட்டுல ஹிமாச்சல் பிரதேஷ் ஒண்ணு இருக்கு, தமிழ்நாடு மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் ஒண்ணு இருக்கு. நல்ல இயற்கையான இடம், மலைகள்லாம் இருக்கும். அங்க எல்லாம் வழக்கமான போயிட்டு இருக்கு டிராபிக், மலை அடிவாரத்துல எல்லாம் போயிட்டு இருக்காங்க, பஸ்ஸுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரே செகண்ட் மடமடமடம்னு அப்படியே அங்கிருந்து கல்லு மண்ணெல்லாம் உருண்டு அந்த காரு பஸ் எல்லாம் மூடி எல்லாம் செத்துட்டாங்க சொல்றாங்க. அதை பார்த்தவங்க செகண்ட்ல ஆச்சுங்கன்றாங்க. நினைச்சு கூட அப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் இயேசு சாமியின் வருகை திடுக்கிடும் நிகழ்ச்சி. அதனால என் வாழ்க்கையில எல்லாம் பார்த்துட்டேன். இது நீங்க பார்க்கவே முடியாது. நீ மூச்சு விடுறதுக்குள்ள அது முடிச்சிடும் கதை. அவர் வரும் நாள். அதனால அதுக்கப்புறம் அழிவுதான். அவருடைய மக்கள் உயிர்த்தெழுவார்கள். நம்ம எல்லாருமே உயிர்த்தெழணும் இல்லையா? அதான ஆண்டவருக்கு விருப்பம். அதுக்காக தான் உயிர் விட்டார்ல. ஓகே, இயேசுடைய வருகை திடுக்கிடும் நிகழ்ச்சியா இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கும். இவர் காந்திஜி. இவருக்கு இந்த பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்க இல்லையா? நான் ஒரு காந்திய வாதி இல்ல வாதி. எப்பவுமே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு உயர்ந்த மனிதர், பெரும் படிப்பு, லாயரு,
இங்கிலாந்துல வேலை செஞ்சாரு லாயரா, சவுத் ஆப்பிரிக்கால. ஆனால் அவர் மனசுல இந்தியர்களுக்கு யார் கொடுமை செஞ்சாலும் அப்படியே உருகிடுவார். சவுத் ஆப்பிரிக்காலாம் செஞ்சாரு, இந்தியாவுக்கு வந்தாரு, சூட் கோட் போட்டு ஹேட் போட்டு இருந்தவர் இங்க வந்தாரு, ஒரு முண்டாசை கட்டிக்கினாரு, ஷர்ட் கிட்டலாம் தூக்கி போட்டாரு, ஆட்டுப்பால் குடிச்சாரு. ஓகே, அப்புறம் இந்த இந்த வீல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல அவர் வந்து காட்டன் வச்சு துணி தைச்சார், அவருக்கு வேண்டிய துணி. ஏன்னா கதர் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா, இவர் தான் அதை வந்து ஃபேமஸ் ஆக்குனாரு. ஓகே, நம்ம நாட்டுல இந்திய அந்த இங்கிலாந்து அவங்க போடுற சில்க்லாம் போட வேணாம், நம்மளே காட்டன்ல இருந்து இந்தியாவில் நிறைய காட்டன், இவங்க இதெல்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு 200 ஆண்டு நம்மளை ஆண்டு கொண்டு இருக்காங்க. இவனுக்கு போகணும், திரும்பி போகணும், நம்மளுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவரு அந்த நோக்கத்தோடு இருந்தார். நிறைய தடவை ஜெயில போட்டாங்க. இந்தியா ஃபுல்லா போய் அவர் வந்து மீட்டிங்லாம் பேசி சுதந்திரம் வாங்கணும், எல்லாரும் உறுதியோட இருப்போம். இவரு பின்னால நிறைய லீடர்ஸ் வந்தாங்க, நேருஜி, ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, நிறைய பேர் வந்தாங்க. ஓகே, இவர் எதிர்கால நம்பிக்கை விடல, அந்த சுதந்திரம் வரும்னு எதிர்பார்த்தாங்க, அதான் அவர் எதிர்கால நம்பிக்கை. 28 வருஷங்க, 1919ல இருந்து 1947, 28 வருஷம் பொறுமையா ஃபாஸ்டிங் என்ன, பிரேயர் என்ன, சாகு வர உண்ணாவிரதம் என்ன, இதெல்லாம் அட்டம் பண்ணி அவர் கெஞ்சி கொடுத்தா, யா செத்துறாதீங்கயா போதையா அப்படின்னு கெஞ்சி மற்றவங்க கேட்டுக்கொண்டதற்காக. முஸ்லிம் ஹிந்து அவங்க ஒற்றுமை இருக்கணும், இந்தியாவில சுதந்திரம் மட்டும் இல்ல, ஒற்றுமையா இருக்கணும், நம்ம வந்து நாடு முன்னேறணும், அதுக்காக ஒற்றுமை தேவை என்று பைபிளோட பிரின்சிபல் வச்சுதான் அவர் இருந்தார். ஓகே, ஏசாமி நம்ம அதான் விரும்புகிறார், ரட்சிக்கப்பட்டவர்களே நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்முடைய விசுவாசத்துல ஒற்றுமையா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில பக்தி வாழ்க்கையில ஒற்றுமையா இருக்கணும், எதிர்கால நம்பிக்கையில் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் என்று நம்புகிறார். நமக்கு வரக்கூடிய சுதந்திரம் நித்திய வாழ்வு, நம்ம வாங்கக்கூடிய கோல்டு மெடல் நித்திய வாழ்வு. அதை நம்பித்தான் நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ள வரணும். ரட்சிப்பு என்ற பயணத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம எப்படி வாழ்றோம், கரை திரை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அவருடைய சன்னிதானத்தில் என்பதை மறந்து கொண்டார். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம பொறுமையா, எப்படி காந்தி கூட பொறுமையா இருந்து வாங்கினாரோ, நம்ம கூட பொறுமையா இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல பார்த்தோம் அருமையான விசுவாசத்துக்கு நம்பிக்கை ஒரு கனெக்ஷன். இப்ப பாருங்க 1 கொரிந்தியர் 13:13 அன்பும் சேர்த்து ஒரு கனெக்ஷன். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் இருக்கு. விசுவாசம் நம்பிக்கை பார்த்தோம் இல்லைங்களா, அன்பு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? முதல்ல விசுவாசம் இருந்தாதான் நம்ம வந்து வசனத்தை எல்லாம் கத்துக்கிட்டு நம்ம மனம் மாறி நாம எப்படி பாவமானவர்கள் உணர்ந்து மனம் மாறி ஆண்டவர்களை வருவோம். அதுக்கான வசனம் எல்லாம் கத்துக்கணும். சும்மா நான் வாசிக்கிறேன் பைபிள, நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆகாது. we need help. I needed help. 1991 எனக்கு தேவன் மேல விசுவாசம் இருந்துச்சு, ஆனா உள்ள நிறைய சிலந்தி கூடு மாதிரி நிறைய இருந்துச்சு. அவங்க மத்தவங்க வசனம் சொல்லி நான் யாரு என்னன்னு வசனம் தான் எனக்கு கண்ணாடியா இருந்துச்சுங்க. அதை பார்த்தோன்னுதான் ச்சே இவ்வளவு ஈனமான வாழ்க்கைன்னு சொல்லி அன்னைக்கு மண்டிட்டதான். அதுக்கப்புறம் ஒப்புக்கொடுத்து அவர் வாழ்க்கை என்ன படிப்புலாம் என்ன, அவருக்கு மேல அவர் நமக்குள்ள வந்து ஒரு படிப்பாது மண்ணா கட்டியாது, தூக்கி போட எல்லாத்தையும். அவர் தான் நமக்குள்ள வெளிப்பட்டு எந்த தியாகமும் அவரு செஞ்சதுக்கு மேல ஒண்ணும் பெரியது இல்லை. படிப்பிடிப்புலாம் சும்மா தூசி. இவர் என் மனைவி கூட தான், அவங்க இன்ஜினியர் படிச்சாங்க, அதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை, யூஸே இல்லை. ஆண்டவருடைய மேல விசுவாசம் தான், நம்பிக்கை தான், அவருக்கு செய்யற ஊழியம் தான், அன்பு தான். சோ அன்பு கனெக்ஷன் என்ன அப்படின்னா, சோ அந்த விசுவாசத்தினால் அவருடைய சித்தப்படி நம்ம நடத்தப்படுகிறோம், நடத்தப்பட வேண்டும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். சொந்த புத்தி எல்லாம் மூட்டை கட்டிருங்க. அப்புறம் எதிர்கால நம்பிக்கையில நம்ம வாழ போகிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் சரி. அப்படி வெயிட் பண்றோம், ரொம்ப பேஷண்டா பொறுமையா வெயிட் பண்ணு வாழும் பொழுது அன்பினால் வாழ வேண்டும். அவரை அன்பு செலுத்த, அவருடைய அன்பை புரிந்து நாம் அன்போடு வாழுகிறோம், வாழ வேண்டும். ஓகே, தொடர்ந்து நாம் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். எனக்கு தெரியும் ஜேம்ஸ் என்ன அன்பு செலுத்துறான்னு சந்தேகமே இல்லை. ஜேம்ஸ் பிரிஸ்லா அவங்க குழந்தை எனக்கும் தெரியும், என் இருதயத்துல அவருக்கு இடம் உண்டுன்னு.
அந்த மாதிரி அவருக்கு மட்டுமா எல்லாருக்கும்? ஓகே. மைசூர் ரோட் மினிஸ்ட்ரி கட்டாயம் அருமையானவர்கள், ஏன்னா அங்க ஊழியம் செஞ்சதுனால. பட் இது ஒருத்தருக்கு ஒருத்தர். அது மட்டுமா? தேவனை அறியாத மக்கள் அவருக்கு எதிரிகள் என்று பார்த்தோம். ஐயோ, எதிரியா இருக்காதப்பா, இயேசு கூட நீ நண்பனாயிடு, அவருடைய குடும்பம் ஆயிடு, வாப்பா வந்துருமா, குழந்தை வந்துரு, கிழவனே கிழவிய வந்துரு என்று அவளை அழைக்கதான் நம்ம இருக்கிறோம், அன்பு காட்டு. அவங்க பிசாசு ஆட்டம் ஆடுவாங்க, ஆனா அவங்க ரொம்ப திமிருக்காரனா ஒண்ணும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம ஜெபிக்கலாம், எப்படி அவங்க யார் மூலம் அவங்களுக்கு உதவி செய்யலாம் நம்ம நினைக்கணும். அது நம்ம செய்ய வேண்டிய, அவர் நமக்குள்ள இருக்காதான் நம்ம காட்ட வேண்டிய அன்பு. ஓகே. ஆனா அது மாதிரி நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்முடைய நண்பர்கள் எல்லாருமே ஆண்டவருக்குள்ள அந்த விசுவாசத்தோட வாழ ஆரம்பித்து அந்த எதிர்கால நம்பிக்கையான நித்திய வாழ்வை அடையணும் அப்படின்றது கட்டாயம் நிறைவேறும். ஏன் தெரியுமா? we have the son of God, Jesus. அவர்தான் தேவகுமாரன் இயேசு இருக்கிறார். அவர் இருக்க வரைக்கும் இது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நடக்கும், அவர் நடத்துவார். ஆமென். அதுதான் இன்னைக்கு முக்கிய செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் தந்தது எனக்கு உதவியா இருந்த மாதிரி உங்களுக்கும் உதவியா இருக்கும் நான் நம்புறேன். இன்னும் என்ன பார்த்தோம்? நித்திய வாழ்வு. அதான் நம்மளுக்கு கோல்ட் மெடல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில காத்து கொண்டு இருக்கிறது, நித்திய வாழ்வு. ஓகே. உண்மையாக பக்தியான வாழ்க்கை வாழ்வோமா நம்மளாம்? நேத்து வரைக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் இப்போ இருந்து எப்படி இருக்கு போவோம். பொறுமையோடு காத்து. ஓகே. காத்திருந்து அவர் மூலம், அவர் சன்னிதானத்தில் அன்பை காட்டுவோம். பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா அன்பு இல்ல, உயிர் விட்ட ஆண்டவர் இல்ல, அவர் கிருபை இருக்கு, அவர் இரக்கம் இருக்கு. ஆனா ஸ்ட்ரிக்டானவர். அந்த டைம் வந்த உடனே எதிரிங்கெல்லாம் அப்படியே கால் கீழே ஆட்சி செஞ்சு அவங்கள ஒழிக்கிற வரைக்கும் விட போறது. அதுக்கும் டைம் வருது. அதான் வேணுமா அவங்களுக்கு? இன்னும் அதுக்கு முன்னால தப்பிச்சுக்குவோம். இப்பதான் கிருபையின் காலங்கள். தள்ளி போடுறவன் மடையன். ஓகே, அது புரிஞ்சுங்க தயவு செய்து. ஏன் கண் பாரு, அவர் கண் பாரு, சாத்தானுக்கு சந்தோஷம். ஓகே, டோன்ட் டூ தட். ஸோ வெற்றி நிச்சயம். நம்பிக்கையை, எதிர்கால நம்பிக்கை நாம் அடைவோம். தேங்க்யூ. ஸோ இப்பொழுது நம்ம இப்பொழுது நம்ம கம்யூனியனுக்கு போறதுக்கு முன்னால பிரதர் பிரகாஷ் இருக்காரு, அவரு ஷேர் பண்ணுவாரு அவருடைய வாழ்க்கையை. பிரகாஷ், are you there? பிரகாஷ், பிரகாஷ். So we need to unmute him. பாண்டிச்சேரியில நான் வந்து 2017 பேப்டிசம் எடுத்தேன் கடலுக்குள்ளார. என்னோட அப்பா அம்மா 2 பேருமே சபையில சிஷ்யர்கள் தான். ஸோ எனக்கு கூட ரொம்ப இந்த வசனம் கூட ரொம்ப அநேக விஷயங்களை கத்துக்க முடிஞ்சுது. நிறைய விஷயம் ரோமர் 8:24 சொல்ற மாதிரி, ரோமர் 8:24 சொல்ற மாதிரி இந்த நம்பிக்கையினால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த வசனம் கேட்கிற போது எனக்கு வந்து இயேசு கிறிஸ்துவனோட அந்த பாடுதான் ஞாபகம் வந்துச்சு. அவர் நமக்காக சிலுவையில பாடுகள் பட்டது, அவர் நமக்காக ரத்தம் சிந்தியது, அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. அவரோட அந்த இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய தியாகத்தினாலதான் நாம அந்த வருங்கால நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்காரு, அது மூலியமா சொல்லிட்டு என்னால உணர முடிஞ்சுது. அதே மாதிரி 2 பேதுரு 3:10 சொல்ற மாதிரி அவரோட நாள் வந்து வரும்பொழுது இரவில் திருடன் வருகிற விதமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த நேரத்துல வந்து நாம வந்து கரையற்றவர்களாகவும் பிழையற்றவர்களாகவும் ஜாக்கிரதையா அவளோடு காத்திருக்கணும் அப்படி சொல்லுவாரு. நான் கூட என்னோட வாழ்க்கையில கூட நான் வந்து அந்த மாதிரி ஜாக்கிரதையா இல்லாம நான் வந்து ஒரு அலட்சியமாவும் ஒரு அசட்டை பண்ற மாதிரியும் நான் இருக்கிறேன். அநேக காரியத்துல தேவ செய்தி எனக்கு வரும்பொழுது நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், தேவ செய்தி மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும்.
ஆனா அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதனால கேட்காம தான் இருக்க போறாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறதா இருப்பேன். அதே மாதிரி என்னுடைய வழிநடத்துறவர் வந்து கேட்பாரு. ஸோ அவர் கேட்பாரு, அவர்கிட்ட சொல்லணுமே அப்படி சொல்றதுக்காகவும் நெறைய நெறைய விஷயம் பண்ணக்கூடியவனா இருப்பேன். ஆனா நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து தேவன் மேல இருக்கிற அந்த அன்பு இல்லாம பண்றவனா இருப்பேன். அவர் எப்படி என்ன அன்பு செலுத்தினாரோ, அதே மாதிரி நான் வந்து அ அவர் அன்பு செலுத்துற விதமா நான் காரியத்த பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கத்துக்கினேன் ஆன்டி. ஆம். இதுல கூட நான் இப்போ வந்து அந்த விஷயத்துல நான் மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஆமென். We are not coming on video. ஓகே, பிரகாஷ் அவருடைய ஷேரிங் கேட்டோம். இவர் கல்லூரி மாணவராக இருக்கிறார். இவர் ஸ்கூல்ல முடிக்கும் தருவாயில் வேதம் கத்துக்கிட்டு அவர் சீஷரானார். அவருடைய தாயும் தந்தையும் சீஷராக இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு தங்கை உண்டு, அவர்கள் சின்னவங்களா இருக்காங்க. பட் சபைக்கான காரியங்களை செய்து ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரு பையன். அவன் இன்னைக்கு நம்ம ஷேரிங் கொடுக்கும்போது கூட தன்னுடைய குறைகளையும் சொன்னான், எப்படி மனிதனை பிரியப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கு. நம்ம எல்லாம் இதுக்கு ஒரு பாடம் என்னன்னா, கம்யூனியன் எடுக்கும்போது கூட நாம் தேவனுடைய சந்நிதியில் அவர் கண் பார்வை எப்படி இருக்கிறார், இதை நம்ம கவனிச்சு இருக்கோம் இல்லையா? நம்மளுக்கு அவர் உயிர் விட்டதை நினைச்சுதான் அதனாலதான் நம்மளுக்கு இந்த பங்கே கிடைச்சது. விசுவாசம், எதிர்கால நம்பிக்கை எல்லாம் உயிர் இல்லைன்னா கிடைச்சிருக்குமா? ஒரு உயிர் தள்ளதான் நம்ம நம்பிக்கை கிடையாது. எதிர்கால நம்பிக்கையே இல்ல ஒரு உயிர் தள்ளனா. அதற்காக தான் நம்ம இப்ப கூட இந்த கம்யூனியன் எடுக்கும்போது, நற்கரன் எடுக்கும்போது அதை நினைச்சு நன்றியோடு நம்ம எடுக்கலாம். ஓகே, ஜெபிக்கலாமா? முதல்ல அப்பத்துக்காக ஜெபித்து அடுத்தது அவருடைய விலையேற்பட்ட ரத்தத்துக்காக நன்றி சொல்றேன். எல்லாம் வளர நமக்கு ஸ்தோத்திரம். நாங்க பாண்டிச்சேரி, கோரமங்கலா தமிழ் ஊழியங்கள் ஒன்றாக சேர்ந்த ஆண்டவர் இந்த நேரத்துல உண்மையை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் நீதான் பிதாவை உம்முடைய ஒரே பேரான குமாரனை அவதாரம் எடுக்க வைத்து எங்களுக்காக வாழ்ந்து காட்டி உதாரணமா இருந்து 12 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா உலகத்தையே ஒரு பெரிய ஆரம்பத்தை கொடுத்தார். தான் பட்ட பாடுகளை அவர் சகித்து கொண்ட ஆண்டவரே, அவர் எங்களுக்காக உயிரிட்டது மட்டும் இல்ல ஆண்டவரே, காரி துப்பப்பட்டு அவர் பட்ட கஷ்டங்கள் நிறைய, அவமானப்பட்டது ரொம்ப இருந்துச்சு. ஆனா ஒருத்தரை கூட அவர் இகழவில்லை, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்ய மன்னித்து விடுக என்று அந்த மன்னிக்கிற இதயத்தோடு கேட்டார் ஆண்டவர். அப்படிப்பட்ட இறைவன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வரமேறி சென்றால் முதல் கனி. அடுத்தது அவரோடவர்கள், அவர்கள் 2ஆம் கனியாக. அது எப்போ தெரியாதே, நாளைக்கா இன்னைக்கா இன்னும் 10 நாள் கழிச்சா தெரியலையே ஆண்டவரே. ஆனா நாங்கெல்லாம் 2ஆவது கனியா இருக்க போறோம். பெரிய லைன் இருக்கும், அந்த லைன்ல எல்லாரும் இருப்பாங்க, நாங்களும் இருப்போம் என்ற அந்த ஆர்வத்துலதான் நாங்க உங்களுக்குள்ள வாழ போறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்புகிறோம். ப்ளீஸ் காட், உம்முடைய சன்னிதானத்துல, உம்முடைய கண் பார்வையில பக்தி உள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கு நீர்தான் எங்களுக்குள்ள இருந்து எங்களை வழி நடத்தணும் ஆண்டவரே. உம்மால் தான் முடியும். நாங்கள் நாங்கள் சாத்தானின் பிள்ளைகள். உம்முடைய பிள்ளைகள் நீர் எங்களுக்குள்ள நீர்க்கிறிய எங்களுக்குள்ள நீர்தான் அந்த மாற்றத்தை உருவம். We have the son, தேவனுடைய குமாரனை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே நான் நன்றியோட பாடுபட்ட உங்களுடைய அந்த சரீரத்தை நினைத்து தருணத்துக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர், அது மட்டும் இல்ல ஆண்டவர், விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தி எங்களை பாவங்களை கழுவி நீர் பாடுபட்டீர். அதற்காக இந்த நேரத்தில் நன்றியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். திராட்சை ரசத்தை அதை நினைவாக நாங்கள் எடுக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். அப்பத்தையும் திராட்சை கேட்டுக்கொள்வோம். எல்லா திராட்சரசம் அப்படி இருக்கலாம்.
வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுமண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுமண்டை மழலையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது மழலையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாரும் சரணடைந்தார் அடுத்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வந்தவர் பாரும் சரணடைந்தார் அடுத்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுமண்டை கட்டின வீடும் நிலம் பொருளும் கட்டிடும் மூன்றார் உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கட்டிடும் மூன்றார் உறவினரும் கூடுவிட்டு உன்னாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை கூடுவிட்டு உன்னாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுமண்டை அழகு மாலையில் நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாலையில் நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணமோ நான் சந்திக்குமே மறவரே உன்னாண்டவரை மரணமோ நான் சந்திக்குமே மறவரே உன்னாண்டவரை வருவான் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை Yes, Vijay. Yeah, Vijay, you can go ahead. Thank you, James. Amen. So, நன்றி PC பிரதர். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ ஒரு தெளிவா இருந்தது. தெளிவான தமிழ். நீங்க பெங்களூர்ல இருக்கும்போதே அந்த ஒரு ஈர்ப்பு இருந்தது. நீங்க மெசேஜ் பண்ணும் பொழுது தேவன் செய்தி கொடுக்கும் பொழுது தெளிவான தமிழ்ல பேசும் பொழுது அது கேட்கும் பொழுது தெளிவாக புரிய வைக்கிறது. எதிர்கால நம்பிக்கையை குறித்து பேசுனீங்க. நம்பிக்கை மற்றும் விசுவாசத்திற்கான அந்த ஒரு வித்தியாச ஒரு விவரித்த முறை ரொம்ப நன்றாக இருந்தது. எல்லாருக்குமே புரிந்து கொள்ளும் விதமாக இருந்தது. உதாரணத்தோட நீங்க அதை எடுத்து சொல்லும் பொழுது இன்னும் புரிந்து கொள்ளத்தக்கதாக இருந்தது. எதிர்கால நம்பிக்கை எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், எந்த நம்பிக்கையாக எதற்காக நம்புகிறோம் என்று பார்க்கும்பொழுது நீங்க இரண்டாவது வருகையை குறித்து பேசுனீங்க. தேவனுடைய இரண்டாவது வருகை எப்படி இருக்கும், ஒரு திருடன் வருவது போல இருக்கும் என்ற அந்த ஒரு விசுவாசத்தை ஞாபகப்படுத்தின முறையாக இருந்தது. எங்களுக்கு எல்லோருக்குமே அது ஒரு ஞாபகப்படுத்தின ஒரு செய்தியாக இந்த ஒரு முழு செய்தியாக இருந்தது. நான் சுயமாக என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், சொந்த புத்தியோடு வாழக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டேன். பல நேரத்துல வேதாகமத்தை படிக்கிறோம், ஜெபம் செய்யறோம், நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு பெருமை வந்து விடுகிறது. சொந்த புத்தியோட உபயோகித்து பல முடிவுகளை எடுக்கிறோம். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சு கொள்கிறோம்.
அவருடைய மக்களுக்கு எதிர்கால நம்பிக்கை, அவருடைய மக்களுக்கு எதிர்கால நம்பிக்கை என்னும் பொழுது நான் அவருடைய மக்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. அவருடைய அதே எதிர்மாறாக அவருடைய எதிரிகளுக்கு மரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சொந்த புத்தியை வைத்துக்கொண்டு தேவனை மதிக்காமல், நீங்க ரொம்ப அழகா விவரிச்சு சொன்னீங்க. சொந்த முடிவுகளை எடுத்துக்கொண்டு தேவனுடைய பாதையில் நடக்காமல் சுய பாதையில் நடக்கும்போது எதிரிகளாக தோன்றுகிறோம். அப்பொழுது அவருக்கு அவருக்கான ஒரு ஜனங்களாக நாம் மாறுவதில்லை, அவருக்கு எதிர்மாறாக நாம் மாறுகிறோம். அப்படி இருக்காமல் அவருடைய ஜனங்களாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. அந்த கதை சொன்னீங்க, ஒரு ஸ்டோரி சொன்னீங்க, ரொம்ப அழகா இருந்தது. அது ரொம்ப புரிந்து கொள்ளத்தக்கதாக இருந்தது. எப்படி அந்த ஒரு யார் அவருடைய மகனை வைத்துக் கொள்கிறார், மகன் யாரிடத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது என்ற ஒரு அர்த்தம். இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது எல்லாமே நமக்குள் இருக்கிறது என்ற அந்த ஒரு அர்த்தத்தை தெளிவாக புரிய வைத்ததுக்காக நன்றி. கடைசியாக விசுவாசம் மற்றும் நம்பிக்கை மற்றும் இல்லாமல் அன்பும் இருக்க வேண்டும். அப்படி அவருக்காக நாம் பொறுமையாக காத்து கொண்டிருக்கும் பொழுது அன்போடு மற்றவர்களை கவனித்துக் கொள்வது நல்லது என்று சொல்லிக் கொடுத்தீங்க. மற்றவர்களை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீங்க. இந்த ஒரு செய்திக்காக உமக்கு நன்றி. எல்லோருமே பிசி சகோதரருக்காக ஒரு முறை நாம் கைகளை தட்டிக் கொள்ளலாம். சில அறிவிப்புகள் இருக்கிறது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் யூடியூப் மூலமாக கூட்டத்தில் பங்கு பெற போகிறோம். மிட்வீக்ஸ் மீட்டிங்ஸ் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது. வாரத்தில் நடுவில் நாம ஒரு குடும்ப சபையாக கலந்து கொள்கிறோம். அந்த கூட்டத்திற்கு மற்ற சகோதர சகோதரிகளை நாம் உற்சாகப்படுத்துவோம், அதில் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துவோம். மற்றும் ஒற்றையர்கள், திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு விசேஷமான கூட்டங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒற்றையர்களுக்கு கூட்டம் இருக்கும். தயவு செய்து மற்ற ஒற்றையர்கள், திருமணம் ஆகாமல் இருப்பவர்களை உற்சாகப்படுத்துங்கள். பெங்களூர் சிங்கிள்ஸ் என்கரேஜ்மெண்ட் டைம், பெங்களூர்ல இருக்கிற திருமணம் ஆகாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளை உற்சாகப்படுத்தும் ஒரு கூட்டமாக இன்று 4 மணிக்கு ஜூம் மீட்டிங் மூலமாக இந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. மற்றும் தலைவர்கள் கூட்டம், எல்லா தலைவர்களும் சேர்ந்து கூடும் இந்த ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி 4 மணிக்கு ஜூம் மீட்டிங் மூலமாக இந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. கடைசியாக நாம் எல்லோரும் தேவனுக்கு பலவிதமாக நன்றி சொல்ல வேண்டுமாக இருக்கிறது. நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அப்படியாக நம்முடைய காணிக்கைகளை சரியாக நாம் செலுத்துவோம். அப்படி நாம் காணிக்கைகளை செலுத்தாமல் இருந்தோமே ஆனால் நாம் அந்த முடிவை எடுத்து காணிக்கைகளை கொடுப்போம். எனக்கு எப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும் தெரியல, ஆன்லைன்ல எப்படி நான் அதை காணிக்கை செலுத்துவது என்று எனக்கு தெரியல அப்படின்னு புரியாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து உங்களோட தலைவர்களை அணுகுங்கள், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு கூட்டத்தை கடந்து செல்வோம். ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, தேவனே, இதோ இந்த காலை நேரத்தில் தேவனே விசேஷமாக உம்மை ஆராதிக்கும் நேரமாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ தேவனே, நாங்கள் இந்த ஒரு செய்திகளை கேட்க ஒரு வாய்ப்பு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக பாண்டிச்சேரி சகோதர சகோதரிகளை எங்களுக்கு நடுவில் வைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பிசி சகோதரன் மூலம் நீங்கள் பேசினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய வருகைக்காக நாங்கள் பொறுமையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி காத்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி எங்களை நாம் சித்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் தேவனே, நீங்கள் வருகிறதை தேவனே நாங்கள் பக்தி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொந்த புத்தியை வைத்துக் கொண்டு உமக்கு எதிரிகளாக இல்லாமல் உங்களுடைய ஜனங்களாக நாங்கள் வாழ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் தேவனே நாங்கள் அன்பு செய்வதற்காக எங்களை உதவுங்க ஆண்டவரே.
இதோ தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே விடாமல் அதை கடைபிடிக்க எங்களை ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.